வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்தை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. என்னென்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு இந்த பிக் பாஸ் வீடே ஃபுல்லாக வந்து எதிரியாக தான் இருக்குது. சரி, இந்த ஹோஸ்ட்டு அவருமே செம்ம எதிரி தான். ஃபுல்லாக வரும்போதெல்லாம் வந்துட்டு வச்சு செஞ்சு அனுப்புகிறாரு. அதனால் அவரோட கேமை பயங்கரமாக டல் அடிச்சு இன்றைக்கி தான் வந்து ஒரு சில விஷயங்களை பண்ணார். ஆனால் அவருக்கு உறுதுணையாக இருந்தது ஒரே ஒரு ஆள், பிக் பாஸ். ஸோ பிக் பாஸ் நிறைய இடங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ண விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இன்றைக்கி அவரே வந்துட்டு முத்துக்குமரன் முதுகில் குத்துன மாதிரி ஆகிப்போச்சு. என்னென்னா ப்ரொவிஷன் டாஸ்க் உங்களுக்கே தெரியும், எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஒருத்தவங்களுக்கும் 500 பாயிண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏதோ கடவுள் புண்ணியத்தில் தான் முத்துக்குமரனுக்கு அந்த 500 பாயிண்ட்ஸ் கிடச்சதுன்னு சொல்லலாம். ஏன்னா பயங்கர டஃப். இது என்ன டாஸ்க்னா, ப்ரொவிஷன் டாஸ்க்கில் வந்துட்டு காதில் வந்து ஒயர்லெஸ் ஹெட்ஃபோனை மாட்டிட்டு உள்ள அந்த சாங்கை வந்து ப்ளே பண்ணுவாங்க. அந்த சாங்கை அவங்க மைண்டில் வச்சு டான்ஸ் பண்ணணும். அந்த டான்ஸை வச்சு அவங்க கண்டுபிடிக்கணும் ஆப்போசிட்டில். ஃபஸ்ட்டு வந்து சாட்சினாக்கு என்ன பாட்டு வருதுன்னா ஒத்த சொல்லால், அதில் எவ்வளோ ஸ்டெப் இருக்குது அதை அவங்க செஞ்சாங்க. ஓகே ஆகிடுச்சு. அவங்க 500 பாயிண்ட்ஸ். சத்யா வந்தார், ஆளுமா டோலுமா ஒரே ஸ்டெப்பு தலை போட்டாங்க, ஓகே ஆகிடுச்சு. விஜய் விஷாலுக்கு பாருங்கள், கண்கள் இரண்டால் இதுக்கு தலையை வந்துட்டு இது பண்ணாவே போச்சு, அவருக்கு கிடச்சிது. முத்து வந்தார், இவருக்கு என்ன பாட்டு கொடுக்குறாங்கன்னா யார் இந்த சாலையில், இந்த பாட்டை கொடுக்குறாங்க. இதில் என்ன சிக்னேச்சர் ஸ்டெப் இருக்குது முதல்ல, அப்படியே முழிக்கிறாங்க. நல்ல வேலை ரயானுக்கு எப்படி எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரில, வந்து அவர் பாட்டுக்கு குட்டம் போக்கில் சொன்னார் யார் இந்த சாலையோரம் அப்படின்னு. ஆமான்னாங்க. முத்துக்குமர் காலில் ஓந்துட்டார். எப்பா தெய்வமே உனக்கு நான் ஆயுஸ் ஃபுல்லாக நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சாரு. செம்ம இதாக வந்துடுச்சு. ஏன் எல்லாருக்குமே இந்த மாதிரி. அடுத்தது பாருங்கள், தீபக் வந்துட்டு ஐயோட அவ பார்த்த பார்வை, அதுக்கு ஒரு சிக்னேச்சர் ஸ்டெப் இருக்குது. நம்ம நயன்தாராவும் இவரும் ஷாருக்கானும் ஆடி இருப்பாங்க. ஜாக்லின் பாருங்கள், வலிமாங்கா வலிப்பு புளிமாங்கா புளிப்பு ஒரே ஸ்டெப்பு, அதுவும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் சௌந்தர்யாவுக்கு வந்துட்டு நீ பேச லைட்டாக ஆசை வந்து, ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் டஃபாக தான் இருந்துச்சு, ஆனால் அதை கரெக்டாக வந்து பண்ணி இது பண்ணிட்டாங்க. தர்ஷிகாவுக்கு வந்துட்டு லவ் பேர்ட்ஸ். ரயானுக்கு வந்துட்டு வண்ணாரப்பேட்டையில் மாவீரன் சாங்கு, அதில் வந்துட்டு அவர் அப்படி மேலே பார்க்குறது தான், ஆனால் வந்துட்டு அதை கோட்டை விட்டார். அதேமாதிரி ஜெஃப்ரிக்கு வந்துட்டு நானே இட்டால், அதுக்கெல்லாம் சிக்னேச்சர் ஸ்டெப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. அருணுக்கு வந்து ஒரு சூப்பர் சாங் வந்துச்சு. குரு மூவியில் வந்துட்டு அவரும் நல்லா அட்டன் பண்ணார். பட் ஆனால் யாரும் கண்டுபிடிக்கல. ரஞ்சித்துக்கு சூப்பராக வந்துச்சுங்க எந்திரன் சாங்லேருந்து. இரும்பியிலே அந்த கம்ப்யூட்டர் பொம்மை மாதிரி பண்ணியிருந்தாவே ரோபோ மாதிரி பண்ணியிருந்தாவே போதும். அதை கூட பண்ணாமல் சாரின்ற இவர் என்னத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனாலும் இவருக்கு ஓட்டு வந்துட்டு நல்லா சேஃபாக இருக்கார் மனுஷன், என்னத்தை சொல்ல. ஆனாலும் இன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் ஈஸியாக அந்த சாங்கை கொடுத்துட்டு அவர் மூஞ்சை பார்க்கணுமே அழுகுறாரு முத்துக்குமரன். ஐயோ நல்லா வசமாக மாடிட்டேனே, என்னால் 500 பாயிண்ட் போகுதே. ஏன்னா ஒரு டாஸ்க்கில் முழு மனசோட விளையாண்டு அதை வந்துட்டு டீமுக்கு வாங்கி கொடுக்கணும்னு தான் நினைப்பாப்புல. அவருக்கு இந்த மாதிரி நான் வந்தோடனே ரொம்ப வருத்தப்பட்டார். பட் அதுதான் நம்ம ஒன்று நினைக்க ஆண்டவன் ஒன்று வச்சிருப்பான்னு சொன்ன மாதிரி ரயானுக்கு அந்த சாங்கை தோண வச்சு எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, இந்த சாங்கா அப்படின்ட்டு. செம்ம மாதம் இருந்துச்சு. ஸோ நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். யோசிச்சு பாருங்களேன். பிக் பாஸும் இப்போ வந்துட்டு முத்துக்குமரன் முதுகில் குத்துவார்னு நான் சத்தியமாக நினச்சிக்கல. உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.